இதுதான் பச்சை பட்டாணி. இது 1 கிலோ வாங்கி நான் உரித்து வச்சுருக்கேன். பட்டாணி பொரியல் நமக்கு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: 1 கிலோ பட்டாணியை உரித்து இந்த மாதிரி பட்டாணி எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன். ஒரு வெங்காயத்தை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இது சோம்பு பவுட்ரு, இது 1 ஸ்பூன் வேணும். அதுக்கப்புறம் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். முந்திரி பருப்பு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் நமக்கு தேவையான பொருட்கள். குக்கரை அடுப்பில் வச்சு ஆன் பண்ணியாச்சு. இப்போ அதில் 1.5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறோம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை அதில் போடுறோம். இதை நல்லா வதக்க போகிறோம். வெங்காயம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கிறப்ப பெருஞ்சீரக பவுடர் அதில் போட போகிறோம். வெங்காயம் வதக்கிட்டு இருக்கப்பே பக்கத்தில் ஒரு டம்ளரில் தண்ணி ரெடியாக வச்சுக்கணும். ஏன்னா பெருஞ்சீரகம் சீக்கிரம் வதங்கப்பட்டுரும். இப்போ வெங்காயம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு 1 ஸ்பூன் பெருஞ்சீரக பவுடர் அல்லது சோம்பு பவுடர் அதை போட்டுக்கிறோம். போட்டு லைட்டாக ஒரு சாட்டே பண்ணுறோம். அது உடனே கலர் சேஞ்ச் ஆகிடும். உடனே தண்ணி அதில் சேர்த்துக்கிறோம். பட்டாணியை தண்ணிக்குள்ளே போட்டு 2 தடவை கழுவிக்கிடணும் நல்லா. இப்போ பட்டாணியை கழுவி ரெடியாக எடுத்து வந்திருக்கேன். இதை தண்ணியிலேருந்து எடுத்து குக்கரில் போட போகிறேன். போட்டு நல்லா ஒரு விசில் வந்தோடனே சிம்மில் வச்சு இன்னும் 2 விசில் வர்றதுக்கு வெயிட் பண்ண போகிறேன். அந்த டைமிங் தேவைப்படும் பட்டாணி வேகிறதுக்கு. விசில் வராத குக்கர்னால் ஒரு விசில் வந்தோடனே சிம்மில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் வச்சுருக்கலாம். பட்டாணி உள்ளே சேர்த்தாச்சு. இப்போ குக்கரை மூடியாச்சு. இப்போ பார்க்குறோம் ஆவி வருது. ஆவி வந்தோடனே குண்டு அதில் போடுறோம். பட்டாணி வெந்த பிறகு காமிக்கிறேன். இப்போ நம்ம பட்டாணிக்கு தேவையான மசாலாவை அரைச்சி ரெடியாக வச்சுக்குவோம் பட்டாணி வேகிறதுக்குள்ளே. இப்போ இந்த தேங்காய் அப்புறம் இந்த பச்சை மிளகா 1, அப்புறம் 4 முந்திரி பருப்பு, இதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி ரெடியாக வச்சுக்க போகிறேன். குக்கரில் ப்ரெஷர் இறங்கிருச்சு. இப்போ குண்டை எடுத்துட்டு பட்டாணியை ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். பட்டாணி நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம தேங்காய், முந்திரி பருப்பு, பச்சை மிளகாவை அரைச்சி ரெடியாக வச்சுருக்கோம். இதை அதில் சேர்க்க போகிறோம். நல்லா மிக்ஸி ஜாரை கழுவி ஊற்றிக்கலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து அதை இதில் ஊற்றிக்கிட்டோம். இப்போ இதை அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு பட்டாணி பொரியல் பண்ண போகிறோம். இப்போ பட்டாணிக்கு தேவையான உப்பு, ஒரு ஸ்பூன் உப்பு போட போகிறோம். இது 1 ஸ்பூன். அடுப்பை பொருத்தி குக்கர் அது மேலே வச்சாச்சு. இப்போ நல்லா அந்த மசாலாலாம் நல்லா அதில் மிக்ஸ் ஆகி நல்லா கரெக்டாக அந்த பதம் வர்ற வரைக்கும் கொதிக்க வைக்க போகிறோம். சில பட்டாணி கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும். அதுக்கு இன்னும் கொஞ்சம் உப்பு எக்ஸ்ட்ராவாக தேவைப்படும். அதை நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி உப்பு பத்தலைன்னா சேர்த்துக்கலாம். எனக்கு இது கரெக்டாக இருக்குது. அப்பப்போ லேசாக கிண்டி விட்டுக்கணும். ரொம்ப கிண்டிட்டோம்னா பட்டாணி அப்படியே குழஞ்சி போயிடும். அதனால் லைட்டாக கிண்டி விட்டுக்கலாம். அப்பப்போ இது நல்லா வற்றி வர்ற வரைக்கும் அடுப்பில் வச்சு கொதிக்க விடலாம்.
பட்டாணி நல்லா சுருங்கி இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்தோடனே ரெடி ஆயிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சி சாப்பிட்லாமா? ரெடி. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு சாப்பிட ரெடியாக இருக்குது.